ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஜிகா டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுலபமான ரெசிபிங்க, பிகினர்ஸ் கூட பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. குக்கர் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் சீக்கிரமாக. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இதில் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்லா இறங்கிடும். நெக்ஸ்ட்டு 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் 4 தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான நல்லா புளிக்காத தயிர் வந்து ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுமே நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தயிர் வந்து நல்லா தனித்தனியாக திரிய ஆரம்பிச்சிடும். 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா ஊறட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவு காளான் நல்லா வாஷ் பண்ணி இந்த ஷேப்பில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பன்னீர் வந்து நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து நமக்கு திரியாக நல்லா வராது, குழஞ்சிரும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இந்த காளான்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சா போதும். இப்போ குக்கரோட ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே நமக்கு நான்வெஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். இதை வந்து வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற எங்களோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.